அந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இன்னுமே மக்கள் எல்லாருமே எமோஷனலா தான் இருப்பாங்க. அவர் அங்க போய் பார்த்தா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மைட் பி வரலாம், அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இருந்தாலுமே போய் பார்த்துருக்கணும். பார்க்காம இருக்கிறது தவறுன்னு தான் சொல்லி ஆகணும். பட் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்களா இல்ல அவங்க மறுக்கிறாங்களா என்னன்னு இது வரைக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் கண்டிப்பா போய் பார்த்துருக்கணும். அதே போல பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு தைரியமும் வீரமும் வேணும், இது போல ஓடி ஒளியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவர் ஓடி ஒளியறாரானே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல. ஆமா, பிளஸ் அவர் இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா, அவர் இன்னுமே அவருடைய தொண்டர்களை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எடுத்துட்டு ஐடியாலஜிக்கல் பர்சனா மாத்தல. அவரோட தொண்டர்கள் இன்னுமே ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு நிக்கல. அவருடைய கொள்கையை எடுத்துட்டு போய் தொண்டர்கள் கிட்ட எல்லாருமே எடுத்துட்டு போய் அவருடைய கொள்கையை பரப்பி கொள்கை ரீதியான ஆட்களா மாத்தினா மட்டும்தான் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே எடுத்துக்க முடியும். சரிங்களா, இது வரைக்குமே அங்க போனவங்க எல்லாருமே விஜய் பார்க்கணும். எதுக்கு விஜய் பார்க்கணும்? அரசியல்ல வந்திருக்காரு அதனால பார்க்கணும்னு சொல்லிட்டு, அரசியல்ல பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு இல்லை, சினிமால பெரிய ஆளு அதனால பார்க்கணும் தான் சொல்லிட்டு வருவாங்களே தவிர, பிரேமலதா அக்கா சொன்னது உண்மைதான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.